வணக்கம் நண்பர்களே. இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிற டாபிக்கு கீழே நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் டே வந்து நவம்பர் 1, அதாவது தமிழ்நாடு நாள். தமிழ்நாடு உருவான தினம். இந்த டே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டே. தமிழ்நாடு நாள். இதுக்கு பின்னாடி எவ்வளவு உழைப்பு இருக்கு, எவ்வளவு லீடர்ஸ் வந்து இதுக்காக பாடுபட்டாங்க. ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு நாளை கொண்டாடுறோம் அப்படிங்கறத கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு நாள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மேப்ல இருக்கக்கூடிய லொகேஷன் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து குமரி கண்டம். அதாவது தொலை மேற்குல இருக்கிறது வந்து கிரேக்க நாடு, மேற்குல இருக்கிறது வந்து எகிப்து மற்றும் ஆப்பிரிக்கா, வடமேற்குல இருக்கிறது வந்து தென்னாப்பிரிக்கா, தொலை கிழக்குல இருக்கிறது வந்து சீன நாடு அதாவது சைனா, கிழக்குல இருக்கிறது வந்து பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் தெற்குல இருக்கிறது தான் நீண்ட மலைத்தொடர் அதாவது கண்டினியூஸ் பிளைன் மவுண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மலைத்தொடர் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருந்து ஆரம்பிச்சு தென்னாப்பிரிக்கா வரைக்கும் போகுது. இந்த கண்டினியூஸா இருக்கக்கூடிய மலைத்தொடருக்கு நடுவுல மையத்துல சென்ட்ரல்ல இருக்கிறது தான் குமரி கண்டம். இப்ப நீங்க பிக்சர்ல பாக்குறீங்க இல்லையா, அது இந்த குமரி கண்டத்தோட எச்சம் பேலன்ஸ் தான் வந்து நம்ம இப்ப இருக்கிற தமிழ்நாடும் இலங்கையும். இது வந்து கடல்ல மூழ்கிருச்சு. ரொம்ப வருஷத்துக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இது மூழ்கிருச்சு. சொல்லப்போனா அந்த அந்த கண்டமே முழுகல, நம்ம வரலாறும் அதுலதான் மூழ்கி இருக்கு. இப்ப வந்து ரிசர்ச் வந்து போயிட்டு இருக்கு. அந்த நம்மளுக்கு இப்போதைக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் இன்ஃபர்மேஷனே வந்து பயங்கர வியப்பா இருக்கு. அதை கேட்கும் போது இன்னும் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாடு நாளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இதோட சிறப்பு அம்சம் என்ன, முதல்ல வந்து இதுக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்க அதை ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா இத தமிழ்நாடு நாள மேற்கொண்டு நம்ம எப்படி அதை கொண்டுட்டு போகணும், அதை எப்படி நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கறதை பத்தியும் பார்க்கலாம். சரி, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற பிக்சர்ல இருக்கிறது வந்து மெட்ராஸ் பிரசிடென்ஸ் 1909. நம்ம இன்னைக்குதான் வந்து இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட்னு சொல்லி பேர் சொல்லி கூப்பிடுறோம் ஸ்டேட்டுக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்னாடி வந்து மாகாணம்னு இருந்தது. ஸ்டேட்னு சொல்ல மாட்டாங்க, மாகாணம். இப்ப நீங்க பிக்சர்ல பாக்குறது 1909ஓட மேப். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பரிங் கொடுத்திருக்காங்க பாருங்க. ஒரு ஒரு நம்பர் வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட். இந்த மாதிரி மாகாணமா இருந்தபோது மக்கள் வந்து என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நாங்க மொழி பேசுற மக்களா தனியா பிரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி மொத வந்து அதுக்கு ஸ்டெப் எடுத்து வச்சது வந்து ஆந்திரால இருக்கக்கூடிய தெலுங்கு பேசும் மக்கள். அவங்க வந்து தனியா எங்களுக்கு நாடு குடுங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போகவே ஃபைனலா இருந்தது வந்து தமிழ்நாடு தான். தமிழ்நாடு வந்து பிரிஞ்சு வந்தது. அவ்வளவுதான். சரி, இப்ப இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நீங்க ஸ்லைட்ல பாத்துட்டு இருக்கிறது டிஃபரெண்ட் கமிட்டிஸோட நேம். பொதுவா வந்து ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீமுக்கு ஒரு ஹெட் கொடுத்து அதுக்கு சபார்டினேட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் அந்த டீமுக்கு வந்து ஒரு பேர் வைப்பாங்க. அதாவது என்ன பிரச்சனைக்காக அந்த டீம் உருவாக்குனாங்க அப்படின்ட்டு அதுக்கு ரிலேட்டடா ஒரு பேர் ஒண்ணு வைப்பாங்க. அததான் வந்து நம்ம கமிஷன் இல்ல கமிட்டி அப்படின்னு சொல்றோம். இல்லைன்னா சம்டைம்ஸ் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த டீமோட வேலை என்னன்னா அந்த பர்டிகுலர் அந்த பிரச்சனைகளை வந்து அவங்களுக்கு சொல்யூஷனை கொண்டுட்டு வரணும். அதனாலதான் அந்த கமிஷனே உருவாக்குவாங்க. அந்த வகையில நம்ம தமிழ்நாடு நாள் உருவாறதுக்கு நிறைய கமிஷன்ஸ் வந்து ரொம்ப உதவியா இருந்தது. அதுல நம்ம ஹைலைட்டடா பார்க்க போறது என்னன்னா தார் கமிட்டி அண்ட் ஃபசல் அலி கமிட்டி. நீங்க படத்துல பாத்துட்டு இருக்கிறது மாபோசி ஐயாவோட புகைப்படம். மாபோசி அப்படின்னா சிவஞானம். அவரோட ஃபுல் நேம் இதுதான், மயிலை பொன்னுசாமி சிவஞானம் அவர்கள். இவரோட தலைமையில தான் வந்து அடுத்த ஸ்டெப் நகருது. இவரோட தலைமையில தான் எஸ்கே தார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிஷனை உருவாக்குறாங்க கவர்மெண்ட். அது எதுக்காக அப்படின்னா அந்த மொழி வாரியா நிறைய பிரச்சனை வருது, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு அவங்க வந்து அந்த கமிஷனை உருவாக்குறாங்க. அடுத்தது 1952ல என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா வந்து ரொம்ப பிடிவாதமா அவங்க நாங்க தனியா வேணும் எங்களுக்கு ஸ்டேட்னு சொல்லி ரொம்ப அவங்க போராட்டம் பண்றாங்க. அதுல பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இவர்தான். இவர் பேரு பொட்டி ஸ்ரீராமலு. இவர் வந்து நிறைய ஃபாஸ்டிங் இருக்காரு. எத்தனையோ நாள் வந்து இவர் ஃபாஸ்டிங் இருந்து அந்த விரதத்துல அவர் வந்து இறந்தே போயிட்டாருன்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா கலவரம் இன்னும் அதிகமாச்சு. அதுக்கப்புறமா ஒரு வழியா அடுத்த வருஷம் இவர் இறந்தது வந்து 1952. அதுக்கப்புறம் 1953ல வந்து ஆந்திரா வந்து தனி மாநிலமா அறிவிச்சிட்டாங்க. அது அறிவிச்சது யாரு அப்படின்னா அப்ப அந்த காலத்துல இருந்த தலைவர் நேரு அவர்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1956ல வந்து அக்டோபர் 10 அப்ப வந்து ஒரு ரெயில் மறியல் வந்து நடத்துறாங்க. யாரு, மாப்போசி ஐயா தலைமையில நடத்துறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி வந்து ஃபசல் அலி கமிட்டி. அந்த ஃபசல் கமிட்டி எதுக்கு அப்படின்னா எல்லைகள், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் பிரிஞ்சு போகணும்னு முடிவு எடுத்துட்டாங்க. ஆனா அந்த பார்டர் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஒரு மேப்ல இருக்கக்கூடிய பார்டர், அந்த பார்டர்ல இருக்க ஊருங்கெல்லாம் வந்து இது எங்களுக்கு வேணும், இது எங்களுக்கு வேணும், அந்த எல்லை பிரச்சனை வர ஆரம்பிச்சிருச்சு. சோ அதை சால்வ் பண்றதுக்காக இந்த கமிட்டி போட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு நிறைய திருத்தங்கள் எல்லாம் கொண்டுட்டு வந்து ஒரு வழியா 1956ல தான் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா தனி ஸ்டேட் உருவாகுது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ணணும். என்ன அப்படின்னா முதல்ல மாறும்போது மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் மாத்துனாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாடு ஸ்டேட்டுங்கிற பேர் வந்து மாறுச்சு. அது எப்ப மாறுச்சுன்னா சங்கரலிங்கரா, இவரோட புகைப்படம் கிடைக்கல. இவர் வந்து 76 நாள் வந்து உண்ணாவிரதம் இருந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறமா இந்த டைம்ல வந்து அந்த அப்ப இருந்த சிஎம்ஆ இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களோட தலைமையில தான் வந்து என்ன ஆகுது, மெட்ராஸ் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு ஸ்டேட்டா மாறுது. இது எந்த வருஷம்னா 1969ல. இதுக்கு முக்கிய காரணமா இருந்ததுதான் இந்த சங்கரலிங்கரா. இவரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இவர் 1895ல பிறந்திருக்காரு. அப்புறம் விருதுநகர்ங்கிற மாவட்டத்துல பிறந்திருக்காரு. இவர் இறந்தது வந்து 1956 மதுரையில. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா இவர் இறந்தது வந்து 1956. அந்த 1956 நவம்பர் 1ல தான் வந்து என்ன ஆகுது, நம்மளோட எல்லை பிரச்சனைக்காக ஒரு கமிட்டி போட்டு ஒரு வழியா வந்து மெட்ராஸ் ஸ்டேட்னு பிரிஞ்சிருச்சு. ஆனா இவர் இருந்த உண்ணாவிரதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பேசப்படுது வரலாறுல. அந்த உண்ணாவிரதத்தை ஒரு மெயின் பாயிண்டா வச்சு பிளஸ் அடிஷனலா வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில என்ன பண்றாங்கன்னா 1969ல இந்த பெயர் மாற்றம் வருது. மெட்ராஸ் ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாடு ஸ்டேட்டா பெயர் மாத்துறாங்க. சோ அந்த பெயர் மாற்றத்துக்கு முக்கியமான காரணம் இவரு அப்படிங்கிறதுனாலதான் இவரை பத்தி ஒரு சின்ன பாயிண்ட். சரி, அடுத்தது பேரறிஞர் அண்ணா தலைமை
வந்து நம்ம பேர் மாற்றம் பட்டது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அப்போ அவரை பத்தி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். CN அண்ணாதுரை. சோ அவரோட ஃபுல் ஃபார்ம் பாருங்க. ஜீவராம் நடராஜன் அண்ணாதுரை. இவர் வந்து 1909ல பிறந்து 1969ல வந்து இறந்துட்டாரு. இவரு டைம்ல தான் வந்து அந்த மெட்ராஸ் ப்ராவின்ஸ் வந்து மெட்ராஸ் ஸ்டேட்டா மாறி தமிழ்நாடு ஸ்டேட்டா பேர் மாற்றம் பெறுது. சோ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து அதுல இருக்கக்கூடிய ஜிகே கொஸ்டின் நீங்க ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டினுமே வந்து இம்பார்ட்டன்ட். ஒரு பாயிண்ட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ஹிஸ்டரி. ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தலாம் ஹிஸ்டரி. சோ மெட்ராஸ் ஸ்டேட் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து உருவாகுது. 1950ல வந்து கோஸ்டல் ஆந்திரா ராயல் சீமா ஆந்திரா ஸ்டேட்டாக்கு போயிடுது. அதுக்கப்புறமா 1953ல வந்து மலபார் சவுத் கனடா இதெல்லாம் வந்து கம்பைன் பண்றாங்க. அப்புறமா 56ல வந்து தான் நம்மளுக்கு ரீநேம் ஆகுது தமிழ்நாடு. அப்புறமா 1969ல வந்து நம்ம மெட்ராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடு ஸ்டேட்டா ஃபுல்லா ரீநேம் பண்ணிடுறாங்க. சரி, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சொன்னேன் இல்லையா எல்லைகள் வந்து பிரிக்கும் போது ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதுல என்ன நடந்தது அப்படின்னா நம்ம நிறைய அழகான ஊர்கள் எல்லாம் இழந்துட்டோம். சொல்லப்போனா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது வந்து பீர்மேடு. இந்த பீர்மேடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேரளா ஸ்டேட்டோட இணைஞ்சிருச்சு அந்த ஸ்டேட் பிரிக்கும் போது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா திருப்பதி. திருப்பதி வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து ஆந்திராவோட இணைஞ்சிருச்சு. சோ இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 38. இது வந்து கரண்ட் இன்ஃபர்மேஷன். இதுல நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது 38வது டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மயிலாடுதுறை. சரி, இப்ப நம்ம ஸ்டேட்டை பத்தின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கலாம். நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம ஸ்டேட்டை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. நம்ம ஹைலைட்டடா மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லோகோ. இந்த லெஃப்ட் சைட்ல நீங்க பாத்துட்டு இருக்கிறது லோகோ. இந்த லோகோல இருக்கக்கூடிய இந்த கோயிலோட சிம்பிள் பாத்தீங்களா, இதுதான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரோட டெம்பிளோட ஆர்ட். ரைட் சைட்ல இருக்குது ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள். அதை வந்து நம்ம லோகோவா வச்சிருக்காங்க. சரி, இப்போ அடுத்த முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆதம்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு பாலம். இங்கதான் வந்து நம்மளோட ஆராய்ச்சியை ஆரம்பிக்குது. ரிசர்ச்சர்ஸ் எல்லாருமே இங்க வந்துதான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அடுத்தது நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான நம்ம பெருமையா காலரை தூக்கி விட்டுட்டு சொல்லலாம். நம்மளோட பெருமைகளை வந்து அப்பவே உலகம் ஃபுல்லா கொண்டுட்டு போனது வந்து திருவள்ளுவர் ஐயா. இன்னைக்கு வந்து இவரோட குரல் எல்லா மொழியிலையும் ஆல்மோஸ்ட் எல்லா மொழிகளையும் மொழிபெயர்த்திருக்காங்க. இப்ப கூட ரீசெண்டா டான்ஸ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. இவரோட பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். 2 அடியில அவர் உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் யோசிச்சு பாருங்க. அந்த காலத்திலேயே அவர் எழுதி வச்சுட்டாரு சிம்பிளா. அடுத்தது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் வந்து என்ன பாத்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள். ஓலைச்சுவடிகள் வந்து நம்ம நிறைய இழந்துட்டோம். போகி பண்டிகை அப்படிங்கிற பேர்ல நிறைய பழசெல்லாம் போட்டு எரிச்சு நிறைய நம்ம மிஸ் பண்ணிட்டோம். நம்ம பொக்கிஷத்தை நம்மளே எரிச்சிட்டோம். இது மிச்சம் இருக்கிற 1-2 ஓலைச்சுவடிகள் வந்து இப்போ இருக்கு. அதை நம்ம காப்பாத்தணும். அண்ட் கிட்டத்தட்ட 3 லட்சம் ஓலைச்சுவடிகள் வந்து இப்போ டிஜிட்டைஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து தஞ்சாவூர் நூலகத்துல இருக்கு. இன்னும் நிறைய நூலகங்கள்ல வந்து ஓலைச்சுவடிகள் மொழி அதாவது டிஜிட்டைஸ் பண்ணாம இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ஓலைச்சுவடிகள் வந்து ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது எங்க இருக்குன்னு தெரியல, நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். அடுத்தது வந்து நம்ம பெருமைப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள். நம்ம நாட்டுல சித்தர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சிறப்பு அம்சங்கள் பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். அவங்க வந்து ஒரு இலைய பார்த்ததுமே அது தொட்டதுமே சொல்லிடுவாங்க அது வந்து என்ன இலை, அது எதுக்காக பயன்படுது அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஒரு மனிதர்கள் எதிர்க்க வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க மனசுல அப்படிங்கறதையும் சொல்லுவாங்க. ஒரு விலங்கு வந்து கோபமா வருதா அப்படின்னா அந்த கோபத்தை வந்து சாந்தப்படுத்தக்கூடிய அந்த திறமையும் அவங்க கிட்ட இருந்தது. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 100, 120, 50 வயசு வரைக்கும் கூட இருந்திருக்காங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நூலகங்கள். நம்ம நூலகங்கள் வந்து நம்ம பாதுகாக்கணும். இது நம்மளோட அடையாளம். அடுத்தது வந்து பாறை ஓவியங்கள். இந்த மாதிரி நீங்க ஓவியங்கள் எங்கேயாவது உங்க ஊர்ல டிராவல் பண்ணும்போதோ இல்ல கோயில் எங்கேயாவது பாத்தீங்கன்னா சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பக்கத்துல அக்கம் பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு கோயிலுமே வந்து ஒரு வரலாறு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கோயிலுக்கும் பின்னாடியுமே வந்து ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு. அதனால வந்து எல்லாருமே பாறை ஓவியங்கள் எங்கேயாவது பாத்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சும்மா கேதர் பண்ணுங்க. அடுத்தது கடல். நம்ம வந்து அந்த காலத்திலேயே வந்து கடல்ல வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க தமிழர்கள். அடுத்தது நீங்க பாத்துட்டு இருக்கிற பிக்சர் வந்து நம்மளோட பாரம்பரிய விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். கீழே பாத்துட்டு இருக்கிறது வந்து சிலம்பு. இன்னும் நிறைய விளையாட்டுகள் இருக்கு. பாரம்பரிய விளையாட்டே வந்து ஒரு 100க்கு மேல இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம இப்ப ஹைலைட்டடா இந்த 2 மட்டும் காமிக்கிறோம். அடுத்தது வந்து கீழடி. இப்போ கரண்டா வந்து ஹாட் நியூஸ்ல இருக்கக்கூடிய விஷயம் இந்த கீழடி தான். கீழடியில இப்போதைக்கு ஒரு 100ல ஒரு 5% வந்து அவங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப யோசிச்சு பாருங்களேன். இந்த 5% அவங்க ரிசர்ச் பண்ணதுக்கே வந்து பிரமிப்பா இருக்கு. எத்தனையோ நம்ம சிவிலைசேஷன் வந்து நம்ம தான் வந்து ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் ப்ரூவ் ஆயிருச்சு. அப்ப இன்னும் மீதியும் அவங்க இன்னும் பண்ணி முடிச்சாங்கன்னா இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயம் வெளியில வரும். இப்ப கீழே பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிறது தான் உரை கிணறு. இது பாத்தீங்கன்னா ஒரு உடைந்த பானை ஓடு. இது ஒரு பகுதி, கீழடியில ஒரு பகுதி. கீழடிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இப்ப இருக்கிற மதுரை தான். அடுத்தது நம்ம பெருமைப்படுற விஷயம் வந்து உணவு முறை. நம்மளோட உணவு முறை பாத்தீங்கன்னா அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். எல்லாமே வந்து பாரம்பரிய நெல் விதைகள், பாரம்பரிய உரம், இயற்கை உரம் எல்லாம் பண்ணோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஹைபிரிட் ஆகி சீட்ஸ் எல்லாம் வந்து வெளியில இருந்து வர ஆரம்பிச்சிட்டோம். மரபு விதைகள் வந்ததுனால கொஞ்சம் நம்ம இழந்துட்டோம் ஆரோக்கியத்தை. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். அடுத்தது வந்து கட்டிடக்கலை. நம்ம தமிழர்கள் பாத்தீங்கன்னா கட்டிடங்கள்ல வந்து பயங்கர எக்ஸ்பர்ட்டா இருந்திருக்காங்க. இப்ப நீங்க பாருங்க இங்க நிறைய வுட்லயே செஞ்சிருப்பாங்க. இந்த ரைட் சைட்ல பாருங்க உள்ளுக்க நடுவுல வந்து ஒரு வெளிச்சம் கொடுத்திருக்காங்க. அதாவது சூரிய ஒளி உள்ள வரதுக்காக ஒரு தொட்டி மாதிரி பண்ணிருக்காங்க. மழை தண்ணியும் வந்து இங்க சேர்த்து வைக்கலாம். கீழே இருக்கிற பிக்சர்ல பாருங்க நிறைய தூண் வச்சு அவங்க என்ட்ரன்ஸ் வாசல் வந்து இப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி. பாத்தீங்கன்னா இங்க வந்து யாராவது கெஸ்ட் வராங்க பார்க்க வராங்க. நம்ம அந்த டைம்ல இல்ல அப்படின்னா அவங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இன்னைக்கு பாருங்க நம்ம கேட் எல்லாம் போட்டு மூடி வச்சிடறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா கல்லணை. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது திருச்சியில இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு கட்டிடக்கலைக்கு ப்ரூஃப். நான் இப்போதைக்கு 2 பிக்சர் மட்டும் வச்சிருக்கேன். அடுத்தது வந்து கோயில்கள். கோயில்கள் தான் நம்மளோட சிறப்பம்சம். நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கோயிலுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கு.
அந்த வரலாறை வந்து நம்ம தேடி கண்டுபிடிக்கணும். இன்னும் நிறைய இப்போ ரிசர்ச்சர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்கியாலஜி, பேலட்டாலஜி இந்த மாதிரி குரூப்ஸ் நிறைய இருக்கு. ஆனா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்ஜினியரிங் டாக்டர்ஸ் தான். அது தப்பு இல்ல. பட் இந்த மாதிரி குரூப்ல ஆட்கள் கம்மி அப்படிங்கறத நான் இந்த வீடியோ மூலமா சொல்றேன். இந்த குரூப்ல வந்து ஆட்கள் கம்மியா இருக்கிறதுனால இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில கொண்டுட்டு வர முடியல. வேற ஒண்ணும் இல்ல. நம்மள எத்தனை பேருக்கு கல்வெட்டு படிக்க தெரியும், இல்ல ஓலைச்சுவடி படிக்க தெரியும்ல. எனக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் படிக்கணும்னு. பாப்போம், வாய்ப்பு கிடைச்சா நம்ம அதையும் கத்துக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு நாள்ல இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்மளோட பாரம்பரியம் வந்து ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு பாரம்பரியம், பெருமை வாய்ந்த வரலாறு நம்ம கிட்ட இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்கணும். எல்லாத்தை விட முக்கியமா அதை வந்து அடுத்த முறையினருக்கு நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சோ இந்த தமிழ்நாடு நாள் இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இதுல இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கு, சப் டாபிக்ஸ். நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். நன்றி.